செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்ல கொஞ்சம் மஜாவா இருக்கு. மஜா கடவுளே யூடியூப்ல வருமா ப்ரோ? படமே கடவுளா இருக்குது ப்ரோ. சாமியை பார்த்து வரேன் நான் இப்போ. சாமி ஓகேவா? என்ஜாய் பண்ணோம். இது ஸ்கூஸ் பம்ப்ஸ் டிவிகே பார்த்தே ஆகணும். நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியா வைங்க, நல்லா இருக்கும். சூப்பரா எக்ஸ்பெக்டேஷனே இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் 2 நாள்ல வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும், இப்படி இருக்கும்னு சொன்னாங்க. பட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ப்ரோ. கடவுளே அஜித், கடவுளே படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மஜாவாகுது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்ல கொஞ்சம் மஜாவா இருக்கு. கடவுளே யூடியூப்ல வருமா ப்ரோ? கடவுளே அஜித் ப்ரோ யூடியூப்ல எங்க ஃபேமிலி மட்டும் பிளாக் பண்ண முடியுமா ப்ரோ? ஃபேமிலி கொஞ்சம் பிளாக் பண்ணுங்க. சிக்கோ டைட் சிக்கோ ரொம்ப டைட் சிக்கோ. தல கடவுள் அஜித். கடவுள் இஸ் ஈக்குவல் டு அஜித், அஜித் இஸ் ஈக்குவல் டு மீ. ஓகே நெக்ஸ்ட் வரும். கடவுளே அஜித். படத்தை பத்தி கடவுள்னு சொல்லிட்டேன். படமே கடவுளா இருக்குது ப்ரோ. சாமியை பார்த்து வரேன் நான் இப்போ. சாமி ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணு ப்ரோ. அடுத்த மூவி வரும் ஜனநாயகன். இல்ல ஜனநாயகன் வரும். வைல்ட் ஃபயர் இஸ் கமிங். ஜனநாயகன் என்ஜாய் பண்ணோம். இது ஸ்கூஸ் பம்ப்ஸ் டிவிகே பார்த்தே ஆகணும். த்ரிஷா டிவிகே ப்ரோ. நானே டிவிகே ப்ரோ. டிவிகே சிஎம் தான், விஜய் தான், முதலமைச்சர் தளபதி தான். சிஎம் தான், தளபதி தான். நெக்ஸ்ட் ஜனநாயகன் நெக்ஸ்ட் வரும். வெயிட் பண்ணுங்க. அல்ல மமிதா பாஜி இருக்கும், நல்லா இருக்கும். ஃபைட் சீன் கொஞ்சம் ஒரிஜினலா இருக்கு. அவ்வளவுதான். டூப்லாம் பண்ணியிருக்காரு. நான் ஆக்சிடென்ட் சீன் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். படம் சூப்பராக இருக்குது. நல்லா அதாவது ஒரு ஒய்ஃபை வந்து எப்படி இது பண்ணுறது, ரொம்ப அன்பாக வைக்கிறது, அவங்க எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் அவங்கள மன்னிச்சுட்டு அவங்கள ஏற்றுக்கிறது, இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் ஜென்ஸுக்கு தான் அவங்களுக்குலாம் நல்ல இது இல்லைங்களா. நல்லா லாஸ்ட் டைப்பில் ஃபைட்டிங்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய பிளாட் ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு. நல்லா 2 வாட்டி பார்க்கலாம். இருந்துச்சுன்னா அவங்க வந்து சின்ன வயசுல இருக்காரு இல்லைங்களா, பிளாக் ஹேர் எல்லாம் வச்சுருந்து அது ரொம்ப சூப்பராக இருக்காரு, அழகாக இருக்காரு. பழைய இது மாதிரி அஜித் மாதிரி இருக்காரு, நல்லா இருக்காரு. எல்லாம் ஃபைட்டிங் கிட்டிங்கில் நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் விட அந்த அஜர்பைஜான் இருக்கே, அது வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரி இருக்கு, நல்லா இருக்கு தம்பி. அர்ஜுன் அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கு? அர்ஜுன் சூப்பராக இருக்குது. இந்த வயசுலேயே அவர் அவ்வளோ ஃபைட்டிங் பண்ணுறாரு, அவ்வளோ ஸ்டாமினா இருக்குது அவருக்கு, நல்லா பண்ணுறாரு. எல்லாருமே நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. எனக்கு மோஸ்ட்லி அர்ஜுன் தான் வந்திருக்கா. அர்ஜுன் ஃபேன், அவங்க வீட்டில் எல்லாருமே அர்ஜுனோட ஃபேன் தான். நல்லா இருக்கு, அந்த தம்பி நல்லா பண்ணியிருக்காரு. தலைவா படம் வேற லெவல், சொல்ல வார்த்தையே இல்ல. பக்காவா இருந்துச்சு, அல்டிமேட் பிளாக் பஸ்டர் படமே. படம் வேற லெவல், இந்த மாதிரி படமே கிடையாது தலைவா. வேற லெவல். இந்த படம் தான் ஹிட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேற லெவல். பக்காவா தலை வந்தாலே மாசு தான். வேற லெவல் இருந்துச்சு படம். ஆமா, ஆடியோ எல்லா படமும் மேல ஓரம் போக வேண்டியது. அருமையா இருக்கும். தலை வந்தாலே மாசு தான். படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. கேட்டார ஒரு தலை ஃபேனு. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. கடவுளே அஜித் ப்ரோ, தலைதான் ப்ரோ படமே. தலை இல்லைன்னா படமே கிடையாது. தலைதான் படமே. தலை இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. கடவுளே கடவுளே படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. செம்மையா இருந்துச்சு. தலை ஆக்டிங்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அவ்வளவுதான். ஆக்டிங் பண்ணாரா ப்ரோ? ஃபீல் குட் மூவி ப்ரோ, எல்லாரும் பார்க்கலாம். ஃபீல் குட் மூவி, குட் ஆல் ஆக்டிங் இஸ் குட். படம் சூப்பரா இருக்கு. ஒன்னே ஒன்று சொன்னேன்னா, இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கானுங்க பாருங்க, லூசு தற்கொலை பசங்க, அதை மட்டும் நம்பாதீங்க. படம் உண்மையிலே ஒர்த்து. எல்லா டைமும் ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இல்லாம தலை கொஞ்சம் இறங்கி ஸ்கிரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவா சட்டிலா நடிச்சிருக்காரு. அந்த கதைக்கு அப்படிதான் நடிக்கணும். ஆக்ஷன் எல்லாம் இதுல எதிர்பார்க்க முடியாது. ஃபேமிலியோட இல்ல எல்லா யார் வந்தாலும் பொறுமையா உட்காந்து பார்க்கலாம். லேக்கே அடிக்காது. கதை ஓரியன்டா சூப்பரா போக படம். மற்றபடி இங்க நெகட்டிவ் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இவங்க சும்மா மென்டலாட்ட வந்து மற்ற படத்தோட கம்பேர் பண்ணிட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு சம்பந்தமே இல்லை ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. மாசா இருக்கிறதுனா தலையோட கம்பேக். ஒரு காரோட ஃபைட் சீன்ல பாத்தீங்கன்னா
இது வரைக்கும் நார்மலாவே போயிட்டு இருக்கிறது டக்குனு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுப்பாரு. எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பத்திக்கிச்சு சாங் வர சீனா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. த்ரிஷா எப்பவுமே அப்படியே தாங்க இருப்பாங்க. அவங்க தான் ஏஜ் வந்து ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. அவங்க அப்படியே தான் இருக்காங்க, அதே சாமோட தான் இருக்காங்க. அவங்க கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு தப்பான ஷேடு மாதிரி கொண்டு போவாங்க. பட் கதை முடியும் போதா தெரியும் அது அவங்களை காட்டின விதம் அப்படி கிடையாதுன்னு. ஃபுல்லா பார்க்கும் போதா தெரியும். நீங்க பாக்குற மாதிரி கிடையாது. அது படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆக்சுவலா அது அஃபேர் வச்சிருக்காங்க சொல்றது அஃபேர் கிடையாது. அது ஒரு இல்யூஷன் டைப். அவங்க வந்து அவங்க கிட்ட போட்டு வாங்குறாங்க, நீ எனக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டீங்க, நான் ஒரு அஃபேர் வச்சிருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டீங்கிறது சொல்றாங்க. மத்தபடி ஒண்ணு கிடையாது. எல்லாரோட கேரக்டரும் பாத்தீங்கன்னா படத்துல ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸா இருந்துச்சு. யாரோட கேரக்டர் கம்மியா சும்மா வந்துட்டு போறாங்கிற மாதிரி இல்ல, எல்லாருக்கும் நீட்டா இருந்துச்சு கேரக்டர். அந்த பீட் டமால் டுமிலும் போட்டு பாஸ் கொடுக்கும் போது தேட்டரே அஜித்தேன்னு கத்திட்டு ஜம்முன்னு இருந்துச்சு அந்த சீன்லாம். சூப்பரா இருந்துச்சு படம். நான் சீரியஸா சொல்றேன், எல்லாரும் வந்து பார்க்கணும். இந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறது மட்டும் நம்பிடாதீங்க. ஓவரா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, வந்து பார்க்கலாம் தாராளமா.